இதுதான் மிவியோட Ford Q80. இதோட அன்பாக்சிங் தான் இப்போ பார்த்தோம். இப்போ இந்த Ford Q80 சவுண்ட் பார் எப்படி இருக்கு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். முதல்ல இதோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைம் கொஞ்சம் கம்பேக்டா லைட் வெயிட்டா பண்ணியிருக்காங்க. இந்த மெஸ் வந்து மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க எல்லாமே ஒரு கிளாசி ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கை வச்சோம் அப்படின்னா அந்த ஃபிங்கர் எல்லாமே ரொம்பவே கேப்சர் பண்ணுது. அப்புறம் அந்த சின்ன சின்ன டஸ்ட் ஒட்டிச்சு அப்படின்னா அப்படியே அதில் ரொம்ப அசிங்கமாக தெரியுது. அது போக இதில் மேலே ஒட்டியிருந்த அந்த ரேப்பர் பார்த்தோம் அப்படின்னா அது பிரிக்காத அளவுக்கு தான் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த ரேப்பரை ஒட்டினதுக்கப்புறம் இந்த போர்ட் எல்லாமே போட்டுருக்காங்க. அதனால அந்த இடத்துல எக்ஸாக்டாக அதை வந்து நம்மளால் விற்க முடியல. ஸோ ஒரு சிலர் ரேப்பரோட வச்சுப்பாங்க, ஒரு சிலர் வந்து ரேப்பரை எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதை பர்ஃபெக்டாக ஒட்டியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இதை நீங்கள் டிவி பக்கத்தில் இல்லை டேபிளில் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து அந்த ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க. இல்லை வால் மவுண்ட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே அதுக்கு வந்து அந்த ஸ்க்ரூ போடுறதுக்கான இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ்ன்னு பார்த்தா இதில் சார்ஜிங் போர்ட் ஒரு 20 வோல்ட்டுக்கான சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடாப்டரும் உள்ளே வந்துருது. இந்த சவுண்ட் பார்ல வந்து பேட்டரி கொடுக்கல. பொதுவாக சின்ன சின்ன ஸ்பீக்கர் இல்லை கொஞ்சம் மீடியமாக வரக்கூடிய சவுண்ட் பார்ல எல்லாம் பேட்டரி கொடுப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் டிராவலுக்கு நிறைய இடங்கள்ல எடுத்துட்டு போவாங்க. பட் இவ்வளோ பெருசா டிராவலுக்கு எடுத்துட்டு போவாங்களா அப்படின்னு தெரியல. பட் இதுல பேட்டரி இல்ல, டைரக்ட் பவர் சோர்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த சவுண்ட் பார் ஒர்க் ஆகும். அடுத்து ஒரு ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கேபிளும் இருக்கு. இங்க கோஆக்சியல் இன்புட் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்ல நீங்க ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ண அப்படினாலுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுல HDMI போர்ட் வந்து கொடுக்கல. மிவி பிராண்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மிவி வந்து ஒரு இந்தியா பிராண்ட். இந்தியாவிலே நிறைய விஷயங்கள் இந்த ஸ்பீக்கர்ஸ், இயர்பட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்த டிவைஸ் வந்து இந்தியால ஹைதராபாத்ல மேனுஃபேக்சர் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிவைஸோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் லைட் வெயிட்டாவும் பார்க்கறதுக்கு ஒரு பிரீமியமா இருக்கிற மாதிரியும் பண்ணிருக்காங்க. அது போக இதுல 2.2 சேனல் வந்து கொடுத்திருக்காங்க. 2 ஸ்பீக்கர் இருக்கு, 2 ஊஃபர் இருக்கு. ரிமோட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தா மிவியோட ரிமோட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. இங்க புதுசா எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். பவர் பட்டன் ஒன்னு கொடுத்திருக்காங்க, மோட் பட்டன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா வால்யூம் பிளஸ் மைனஸ், அப்புறம் சாங் வந்து ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் இதெல்லாம் ப்ளே பாஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு ப்ளூடூத்தா, ஆக்ஸா, கோஆக்சியலா, யூஎஸ்பியா இது மாதிரியும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரிமோட் இல்ல அப்படினாலுமே ஆப்ரேட் பண்றதுக்கு இந்த சைடுல ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. அது தெரியாது, ஜஸ்ட் பிரஸ் டைப் தான். நீங்க பிரஸ் பண்ணி பாத்தீங்க அப்படினா அது வந்து தெரியும். இதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க 3 ஈக்குவலைசர் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. மியூசிக், மூவிஸ், நியூஸ். ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. நீங்க மியூசிக் கேக்குறீங்க அப்படினா அந்த சரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட்லாம் பெட்டரா வர மாதிரி அதோட மோட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இதே நீங்க மூவிஸ் பாக்குறீங்க அப்படினா அந்த சினிமேட்டிக் எஃபெக்ட்லாம் பெட்டரா வர மாதிரி இருக்குது. அதே நேரம் நீங்க நியூஸ் பாக்குறீங்க அப்படின்னா அந்த வோக்கல்ஸ் எல்லாம் பெட்டரா வர மாதிரி இந்த மோட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இதுல மியூசிக் கேட்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பேஸ் வந்து நல்லாவே இருக்குது, நல்ல லவுடாவும் இருக்குது. நீங்க ஒரு ரூம்ல வச்சு கேக்குறீங்க அப்படின்னா நல்லா அதிர்ற அளவுக்கு அந்த சவுண்ட் வந்து கேக்குது. சோ மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிரைஸுக்கு இதுல பெஸ்டாவே இருக்கு. அதுபோக நீங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இதுல எல்லாம் மூவிஸ் பார்க்கும்போது இது மூவிஸ் மோட்ல இருந்தது அப்படின்னா அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இன்னும் பெட்டராவே ஃபீல் பண்ண முடியுது. அந்த ரூம்குள்ள அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ஒரு தியேட்டர் ஃபீல் வந்து கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம இது AAC, SBC இந்த 2 கோடுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. இதோட கனெக்டிவிட்டின்னு பார்த்தா நீங்க டிவில யூஸ் பண்றதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசா ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா டிவி பக்கத்துல சவுண்ட் பாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. பட் அது ஃபிக்ஸடா இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து. அதனால கனெக்டிவிட்டி வந்து பெருசா ப்ராப்ளம் இருக்காது. ஒருவேளை நீங்க மொபைல்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப் டு 10 மீட்டர் வரைக்கும் கனெக்டிவிட்டி பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது பெருசா ப்ராப்ளம் இல்ல. கொஞ்சம் வெளியில போறோம்ல, கொஞ்சம் தள்ளி போயிடுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. நீங்க இன்டோர்ல ஒரு 5 to 7 மீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணும்போது பெஸ்டா இருக்கு. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 5000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ ஆஃபர்ல 4500 ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்காங்க. அது போக உங்களுக்கு பேங்க் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 4000 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். 4000 ரூபாய்க்கு இதுல ஒர்த்தான விஷயங்கள் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசைன் வந்து நல்லா இருக்கு, லைட் வெயிட்டாவும் இருக்கு. பட் நமக்கு வந்த பேக்கிங் தான் வாங்குறவங்களுக்கும் போகுது அப்படின்னு தெரியல. பொதுவா அந்த பெட்டிக்குள்ள இன்னொரு பேக் போட்டு இதை சேஃபா வச்சிருப்பாங்க. பட் இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா சேஃபா வச்சது மட்டும் இல்லாம அந்த ரேப்பர்லாம் ரொம்ப சுத்தி வச்சிருந்தாங்க. அது கூட பரவாயில்ல. பட் இந்த மேல ஒட்டியிருந்த இந்த ரேப்பரை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா இங்கெல்லாம் அந்த பிசிறு மாதிரி தெரியுது. அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க வந்து பிளேஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த பிரைஸுக்கு ஏதோ ஒரு பெஸ்டான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்தியன் பிராண்ட்ல இருந்து ஒரு பெஸ்டான சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு சூப்பரா மூவிஸ் பார்க்கணும் இல்ல மியூசிக் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சவுண்ட் பாரை செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க.